உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அற்புதமான ஆண்டவரே, இன்றைக்கும் மதுராந்தகம் மன்னாவின் மூலமா எங்க கூட பேசுங்க. அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறான் வாசிக்கிறோமே. உடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, சுகம் கொடுக்கிற வார்த்தை, பலன் கொடுக்கிற வார்த்தை, எங்களை ஆண்டவரை வழி நடத்துகிற வார்த்தை. உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை நினைக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். நாளைய தினத்தில் அதிகாலை பாமாலை காலையில் ஒரு ஆராதனையை நீங்கள் பார்ப்பீங்க. ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு புதன்கிழமை தோறும் காலையில் அதிகாலை பாமாலை. ஸோ வியாழக்கிழமை காலையில் வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி, அதையும் பாருங்கள், கலந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு வெள்ளிக்கிழமை மதுராந்தகம் மன்னாவில் மீண்டும் நாம் சந்திக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 4:13. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலும் துரத்தி விடுகிறேன். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இதே ஆண்டவர்கிட்ட போய் ஒரு உதவி கேட்கிற ஒரு நபராக நான் காயினை பார்க்கிறேன். இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டீங்க, நான் திமிரா பேசிட்டேன், நான் இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்த தண்டனை தாங்க முடியாது, நான் எங்கேயாவது அலைஞ்சிட்டு தான் இருக்கணும், எனக்கு நிம்மதி இல்லை, உங்கள் சமூகத்தை விட்டு நான் போனால் எனக்கு நிம்மதி இல்லைங்கிறத காயின் உணர்ந்து விட்டான். சங்கீதத்திலையும் வாசிக்கிறோம். தாவீது சொல்றார், உங்களுடைய சமூகத்துக்கு நான் விலகி நான் மறைந்து எங்கே போவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்கப்பட்ட 139ஆம் சங்கீதத்தில். அவர் சமூகத்துக்கு மறைவாக விலகி நம்ம எங்கேயுமே போக முடியாது. அவர் சமூகத்துக்கு விலகி எங்கே போனாலும் நமக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. அவர் சமூகம் என் சந்தோஷமேன்னு பாடுறோம். அது நிறைவான சந்தோஷமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். There is fullness of joy in his presence. அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். சங்கீதம் 16:11. காயின் உணர்ந்துட்டாரு, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோம்னா இந்த தண்டனை நமக்கு பெரிய ஆபத்து, அதனால நமக்கு நிம்மதி இருக்காது, அதனால நீங்க இதை கொஞ்சம் மாற்றுங்க, எனக்கு இரக்கம் காட்டுங்கன்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுறார். ஸோ முதல் மன்றாட்டாக இதை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்னைக்கு வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்த்து உதவி செய்யுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு யார் கேட்டாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். திமிரா பேசின ஒரு காயின், எனக்கு தெரியாது, திமிரா ஆணவத்தோட பேசினது, நான் என்ன என் பிரதருக்கு காவலாளியா? இப்படி ஆண்டவர்கிட்ட போய் பேசின ஆள் இப்போ முடியாது. தயவுசெய்து எனக்கு நீங்க தான் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும். முடியாது, இது பெரிய ஆபத்தா தான் முடியும். உங்க சமூகத்தை விட்டு நான் போயிட்டேன்னா அலைஞ்சுதான் திரியணும், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. உங்க சமூகத்தை விட்டா எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதனால இந்த தண்டனை என்னால தாங்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது ஒரு மாற்றம் தாங்க. முதல் மன்றாட்டு இப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா, ஆண்டவர் ரொம்ப தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா கேட்கிறார், ஆண்டவரே நீங்க தான் பார்த்துக்கலாம், அப்படியா அப்படின்னு பேசல. ஆணவத்தோட பேசின காயின் பிறகு நீங்க தான் ஏதாவது செய்யணும்ப்பா, பார்த்து செய்யுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி செய்யறேன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளுக்காக வருத்தப்படுறப்பா, என்னுடைய வாயின் வார்த்தையினால ஏற்பட்ட ஆண்டவரே பிரச்சனைகள், என்னுடைய தவறான நடக்கையினால வந்த பிரச்சனைகள், என் பார்வையினால வந்த பிரச்சனைகள், என்னுடைய புத்தியினத்தினால வந்த பிரச்சனைகள் மன்னிச்சிருங்கப்பா. அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆண்டவரே சண்டை போட்டு ஆண்டவரே மனக்கசப்போட வாழ்ந்து பிறரை மதிக்காம இப்படிலாம் என் வாழ்க்கையில் இருந்திருக்கிறப்பா, மன்னிச்சிருங்க. அதனால தான் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறேன். ஒரு பாவி மிகுந்த நன்மையை கெடுப்பான் போட்டிருக்கு. ஒரு பாவி போதும், ஒரு ஆகான் போதும், ஒரு ஆகான் போதும். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தோல்வி. ஆயி பட்டணத்தில் தோல்வி அடைய காரணம் ஒரு ஆகான், ஒரு மனுஷன். அந்த ஒன்று தான் யோசுவா புஸ்தகத்துல தோல்வி. அந்த தோல்விக்கு காரணம் ஒரு மனிதன். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில்
ஒரு ஆசீர்வாத குறைவுக்கு நீங்க காரணமா இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவரே இறங்குங்கன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் இறங்குவார். ஆண்டவர் அங்க பதில் கொடுக்கிறார். அதை பார்க்க போறோம். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இறங்குங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும். காயின ஆபேலை தவிர வேற யாருமே இல்லை. நிறைய ஆட்கள் அங்கங்க இருக்காங்க போல. இப்போ இல்ல, நீ பிந்தின காலங்களோட யாராவது என்ன பார்க்கிறவன் என்ன கொன்று போடுவான். எனக்கு வாழ்க்கை இல்லை, என்ன நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ நான் எங்க போனாலும் என்னுடைய தவறுக்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க தயவுசெய்து எனக்கு இறக்கம் காட்டி இதுல இருந்து என்ன வெளியே கொண்டு வாங்கன்னு கேட்கிறாரு. ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு ஆண்டவர்கிட்ட கேளு. ஹெல்ப் மீ லார்ட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. உதவி செய்யுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார். ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நிச்சயமா வாழ வைப்பார். அவரை கூப்பிடுங்க. நீங்க யாரை கூப்பிட்டும் வராத உதவி அவரை கூப்பிட்டா வரும். அப்பொழுது கர்த்தர்னு ஆரம்பிக்குது அடுத்த வசனம். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உடனே கேட்கிறார். தாழ்த்திட்டா கேட்பார். ஆகாப் ஒரு பொல்லாத ராஜா, ஆனா அவன் தன்னை தாழ்த்தினவன் ஆண்டவர் மனம் இறங்குறாரு. எலியாட சொல்ற பாரு, அவன் தன்னை தாழ்த்திட்டான் அப்படிங்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை தான் ஆசீர்வாதம். பள்ளத்தை நோக்கி தண்ணி போற மாதிரி தாழ்மை இருக்கிற மனுஷங்கிட்ட தான் கிருபை வரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்னால நம்மை தாழ்த்தி நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து, எவ்வளவு அருமையா இருக்கு அந்த வசனம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வருகிற மாதம் இன்னும் தாழ்மையா இருக்க, இன்னும் பணிவா இருக்க. ஆண்டவரே, பெருமை வேண்டாம்ப்பா, அகங்காரம் வேண்டாம்ப்பா, ஆணவம் வேண்டாம்ப்பா, கோபம் வேண்டாம்ப்பா, எரிச்சல் வேண்டாம்ப்பா. நீங்க விரும்பாதவைகளை எங்களை விட்டு வெளியே போகட்டும். எங்களை இன்னர் லைஃப்ல கிளீன் பண்ணுங்க, சாங்டிஃபை பண்ணுங்க, பியூரிஃபை பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைகளை கர்த்தர் நடத்துவார். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் காண கர்த்தர் கிருபை தருவார். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் இருக்கிற அகங்காரங்கள் எல்லாம் மாறட்டும்னு சொல்லுங்க. கர்த்தர் அதிசயம் செய்வார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் மாறாதுன்னு ஒண்ணு இல்லை, தேவனால மாற்ற முடியும். அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர், இரக்கத்தை காண்பிக்கிறவர். உங்களுக்கும் காட்டுவார். ஒரு புது வழியை திறப்பார். வருகிற புதிய மாதம் உங்களுக்கு அற்புதம், அடையாளம் தோன்றுகிற ஒரு மாதமாயிருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அற்புத பிதாவே, இந்த வார்த்தைகளின்படி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.